ஈத்துவக்கும் இன்பம் செல்வத்து பயன் ஈதல் துய்ப்பேன் எனினே தப்புன பலவே உண்பது நாடி உடுப்பது இரண்டு. எப்படிப்பட்ட அரசராக இருந்தாலும், உலகே ஒரு குடைக்கீழ் ஆளுகின்ற அரசனாக இருந்தாலும், அன்றாடம் வேட்டையாடி உண்கின்ற கீழ்மகனாக இருந்தாலும், மனிதனுக்கு தேவை உண்பது நாடி உடுப்பது இரண்டு. பிறவும் எல்லாம் ஓரக்கும், ஆனால் அடிப்படை தேவை இதுதான் என்று அந்த வாழ்க்கையை எடுத்து எம்பி அப்படி கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லாத ஒரு ஏழை என்று என்னை இந்த உலகம் தூற்றட்டும், இறப்போர்க்கு ஈயா இன்மை யான் உறவே என்று ஒருவன் வஞ்சினம் கூறுகின்றான். இப்படி இவர்கள் வாழ்க்கையில் அரசர்களும் படைப்பிலக்கியவாதிகளாக விளங்கியதை நம்முடைய எட்டுத்தொகை நூல் நமக்கு உணர்த்துகிறது. இது ஏற்றமிழின் ஒரு கூறு என்றால், மிக அற்புதமாக இசைத்தமிழை பற்றி பேசுவதற்கு அண்ணனெல்லாம் வந்திருக்கின்றார்கள். டாக்டர் ஏஎன் பெருமாள் அவர்களின் மிகச்சிறந்த ஒரு நூல் தமிழ் இசை குறித்த அவருடைய ஒரு 1500 பக்கம். அதனை படித்தே நான் ஒரு 100 மேடைகளில் கருத்துக்களை நான் சொல்லியிருப்பேன். 11,991 பண்கள் இருந்தது என்று கூறப்படுகிறது. அதில் எவ்வளவோ இசை நூல்கள், இசை மரபுகள், பண்கள் அனைத்தையும் நாம் இழந்தோம். எஞ்சி இருப்பவை காப்பாற்றப்பட்டது நாயன்மார்களாலும் ஆழ்வார்களாலும் என்று அறிகின்றோம். 23 பண்களுக்கு புத்துயிர் அளித்தவர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்தர் திருவையாற்றுக்கு வருகின்றார். இசையை வளர்த்ததில் திருவையாருக்கு அன்றும் இன்றும் என்றும் தமிழ் இலக்கிய வரலாற்றில், இசைத்தமிழ் வரலாற்றில் நிலைத்த இடம் உண்டு. வருகின்றார். பெண்கள் எல்லாம் அங்கு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். முழவுகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த முழவுகளின் ஓசையை பார்த்துவிட்டு மழை வரப்போகிறது என்று அஞ்சி குரங்குகள் அந்த தடதட என்ற சத்தத்திற்கு ஓசை கஞ்சி கிடுகிடு என்ற மரங்களின் மீது ஏறி உச்சியில் சென்று வானத்தை பார்க்கின்றன. மழை வந்து விட்டதோ என்று பார்க்கின்றன. நாடகம் இந்த பாட்டில் வருகிறது. இருக்கிறது தெரியுமா என்று ஆரம்பித்து ஒரு பெரிய கேள்வி கேட்கின்றார். இந்திரனுடைய அமிர்தமே ஆனாலும் தனித்து உண்ண மாட்டார்கள். புகழ் என்றால் உயிரையும் கொடுப்பார்கள். பழி என்றால் உலகத்தையே பெறுவதாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். பிறர் அஞ்சுவது அஞ்சி செயல்படுகின்ற தமிழர்கள் தமக்கு என முயலாமல் பிறர்க்கு என்று வாழ்பவர்கள் இருப்பதால் இந்த உலகம் இன்னும் இயங்குகிறது உண்டாலம்மை என்ற பாடலை பாடியவன் ஒரு அரசர். எல்லாவற்றையும் விட மொழிப்பற்றும் நாட்டுப்பற்றும் தனி மனித ஒழுக்கங்களும் உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதனை எட்டுத்தொகை நமக்கு மிக அருமையாக கூறுகிறது. குறிப்பாக புறநானூறு. சாதாரணமாக நாம் வஞ்சினம் கூறினோம் என்றால் என்ன சொல்வோம்? இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கவில்லை என்றால் என் பெயரை மாற்றிக்கொள், ஏன்னா வேற எதுவுமே நம்ம கிட்ட இல்லை பெயரை தவிர, அதனால பெயரை மாற்றிக்கொள் என்று பெரிதாக ஒரு வஞ்சினம் சொல்லுவோம். ஒரு அரசன் எனது 3 அரசர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். என்ன வஞ்சினம் சொல்கிறார்கள்? இந்த போரில் நான் வெற்றி பெறவில்லை என்றால் என்னை தமிழ் புலவர்கள் பாடாமல் போகட்டும். ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமோடு தழிய பலர்புகழ் சிறப்பின் புலவர் பாடாத வரைகை என் நிலவரை. என எந்த புலவனும் பாடாமல் போகட்டும். எந்த புலவன் மாங்குடி மருதன் உள்ளிட்ட புலவர்கள் என்னை பாட வேண்டாம் என்று சொல்கிறான் என்றால், அந்த அரசரை பொறுத்தவரை தலையாளங்கானுக்கு செல்வென்ற நெடுஞ்செழியனை பொறுத்தவரை புலவர்களால் பாராட்டப்படுவது அவன் மிகச்சிறந்த ஒரு பேராக கருதினான். இன்னொரு என்ன நினைத்தான்? தனி மனித ஒழுக்கம் மிக மிக முக்கியம். இந்த போரில் நான் வெற்றி பெறவில்லை என்றால் இந்த தீதில் மகளிர் காதலிலை ஒல்லா மயக்கிடை குழைக என்றார். என்னுடைய கழுத்தில் இருக்கின்ற மாலை வரைவில் மகளிர் என்று சொல்லுகின்றோமே, அந்த பெண்கள் கழுத்தில் கிடக்கட்டும். தனி மனித ஒழுக்கம் கெட்டவன் என்று இந்த உலகம் என்னை தூற்றட்டும் என்று ஒரு அரசன் வஞ்சினம் கூறினான். இன்னொரு அரசன் மற்றவர்களுக்கு மிக அருமையாக எழுதி போட்டிருக்கின்றார்கள். ஈத்துவக்கும் இன்பம் செல்வத்து பயன் ஈதல் துய்ப்பேன் எனினே தப்புன பலவே உண்பது நாடி உடுப்பது இரண்டு. எப்படிப்பட்ட அரசராக இருந்தாலும், உலகே ஒரு குடைக்கீழ் ஆளுகின்ற அரசனாக இருந்தாலும், அன்றாடம் வேட்டையாடி உண்கின்ற கீழ்மகனாக இருந்தாலும், மனிதனுக்கு தேவை உண்பது நாடி உடுப்பது இரண்டு. பிறவும் எல்லாம் ஓரக்கும், ஆனால் அடிப்படை தேவை இதுதான் என்று அந்த வாழ்க்கையை எடுத்து எம்பி அப்படி கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லாத ஒரு ஏழை என்று என்னை இந்த உலகம் தூற்றட்டும், இறப்போர்க்கு ஈயா இன்மை யான் உறவே என்று ஒருவன் வஞ்சினம் கூறுகின்றான். இப்படி இவர்கள் வாழ்க்கையில் அரசர்களும் படைப்பிலக்கியவாதிகளாக விளங்கியதை நம்முடைய எட்டுத்தொகை நூல் நமக்கு உணர்த்துகிறது. இது ஏற்றமிழின் ஒரு கூறு என்றால், மிக அற்புதமாக இசைத்தமிழை பற்றி பேசுவதற்கு அண்ணனெல்லாம் வந்திருக்கின்றார்கள்.
டாக்டர் ஏஎன் பெருமாள் அவர்களின் மிகச்சிறந்த ஒரு நூல் தமிழ் இசை குறித்த அவருடைய ஒரு 1500 பக்கம். அதனை படித்தே நான் ஒரு 100 மேடைகளில் கருத்துக்களை நான் சொல்லியிருப்பேன். 11,991 பண்கள் இருந்தது என்று கூறப்படுகிறது. அதில் எவ்வளவோ இசை நூல்கள், இசை மரபுகள், பண்கள் அனைத்தையும் நாம் இழந்தோம். எஞ்சி இருப்பவை காப்பாற்றப்பட்டது நாயன்மார்களாலும் ஆழ்வார்களாலும் என்று அறிகின்றோம். 23 பண்களுக்கு புத்துயிர் அளித்தவர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்தர் திருவையாற்றுக்கு வருகின்றார். இசையை வளர்த்ததில் திருவையாருக்கு அன்றும் இன்றும் என்றும் தமிழ் இலக்கிய வரலாற்றில், இசைத்தமிழ் வரலாற்றில் நிலைத்த இடம் உண்டு. வருகின்றார். பெண்கள் எல்லாம் அங்கு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். முழவுகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த முழவுகளின் ஓசையை பார்த்துவிட்டு மழை வரப்போகிறது என்று அஞ்சி குரங்குகள் அந்த கடகட என்ற சத்தத்திற்கு ஓசை கஞ்சி கிடுகிடு என்ற மரங்களின் மீது ஏறி உச்சியில் சென்று வானத்தை பார்க்கின்றன. மழை வந்து விட்டதோ என்று பார்க்கின்றன. நாடகம் இந்த பாட்டில் வருகிறது. எழுதப்படுவது இயற்றமிழ் என்றால் அது இசையோடு பாடப்படுகின்ற பொழுது இசைத்தமிழ் ஆகின்றது. அந்த உணர்வு ஓங்கி நடிக்கப்படும் பொழுது அது நாடகமாக மாறுகிறது. இந்த 4 வரிகளில் ஞானசம்பந்த பெருமான் ஒரு அருமையான தத்துவ கருத்தை முதல் 2 வரிகளில், அனைத்து புலன்களும் அடங்கி ஒடுங்கி அலமந்த போது என்னுடைய உயிர் இங்கே இழுத்து கொண்டிருக்கின்ற பொழுது அஞ்சே என்று அருள் செய்வதற்காக திருவையாற்று இறைவன் ஐயாரப்பன் காத்து கொண்டிருக்கிறார். இவ்வளவுதான் அங்கு ஆன்மீகத்தை பொறுத்த வரையில் இருக்கின்ற 2 வரிகள். அடுத்த வரி கடகட என்று அந்த முழவுகள் ஒலிக்கின்றன, குரங்குகள் அஞ்சுகின்றன என்று சொல்லுகின்ற போது அந்த முழவுகளின் ஒலியை உணர்த்துகின்ற வல்லினம் நிரம்பிய எழுத்துக்கள் 3வது வரி. 4வது வரி அப்படியே அஞ்சு ஒடுங்கிய குரங்குகள் மரத்தில் ஒடுங்கி நின்று வானத்தை பார்க்கின்றன. இப்படி ஒரு அற்புதமான நடனம், குரங்குகளின் அச்சம், வானத்தை பார்க்கின்ற நிலை, ஒரு நாடகத்தை உள்ளடக்கிய இசையும் இயலும் நாடகமும் இணைந்த ஒரு பாடல். புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் முந்தே அலமந்த போதாக அஞ்சேலென்று அருள் செய்வான் அமரும் கோயில். பலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழையன்றே வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழையன்றே சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே. இதுதான் பாடல். எனக்கு என்ன வருத்தம் என்றால், சுவாமிகளிடம் சொல்கிறேன், இதெல்லாம் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து பேசுவதற்கும் கேட்பதற்கும் ரசிப்பதற்கும் அடுத்த தலைமுறைக்கு நாம் நிறைய எடுத்து சொல்ல மறந்துவிட்டோம். தமிழ் இசையை போற்றியவர்கள், பேணியவர்கள், பாதுகாத்தவர்கள் நாயன்மார்கள். செம்மொழி மாநாட்டில் தொடர்ந்து நான் பல மேடைகளில் திருமுறைகளை பாதுகாக்க வேண்டும். தஞ்சையில் நடைபெற்ற ராஜராஜன் விழாவிலும் இதே கருத்தை நான் சொன்னேன். செய்தித்தாள்களில் பெரிய